சிவகங்கை பேருந்து நிலையத்தில் நடத்துனரிடம் தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமி போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். சிவகங்கையிலிருந்து சேலம் சென்ற அரசு பேருந்தில் நடத்துனராக பணிபுரிந்த பாண்டி என்பவரிடம் காரியப்பட்டியைச் சேர்ந்த சிவமணி என்பவர் மது போதையில் தகராறில் ஈடுபட்டு அவரது பணப்பையை பிடுங்கி வீசி எறிந்துள்ளார். இதையடுத்து பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் சிவமணியை சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விடியா திராவிட மாடல் அரசு திரும்பிய பக்கமெல்லாம் மதுக்கடைகளை திறந்து வைத்ததன் விளைவாக பலரும் குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூ வியாபாரிகள் இணைந்து சுமார் 2 டன் மலர்களாலான அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகையின் போது விற்பனையாகாத மலர்களை அங்குள்ள வியாபாரிகள் தோவாளை மலர் சந்தையில் பெரிய அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு போடப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கோலத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து சென்றனர். ராமநாதபுரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிக்கு வாங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக தனியார் உணவகம் மீது புகார் எழுந்துள்ளது. தொண்டியை சேர்ந்த வேலாயுதம் என்பவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தாய்க்காக பீமாஸ் என்ற உணவகத்தில் உணவு வாங்கி கொடுத்துள்ளார். அந்த உணவில் புழு இருப்பதாக சம்பந்தப்பட்ட உணவகத்தில் புகார் அளித்தபோது அந்த உணவிற்கு பதிலாக மாற்று உணவு வாங்கி கொள்ளுமாறும் தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்பு துறையினர் மெத்தனமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலை மற்றும் பாலம் திறப்பு நிகழ்ச்சிக்காக சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட பந்தல் மற்றும் பேனர்களை விடியா திமுகவினர் இன்னும் அகற்றாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். தாழையாத்தம் முதல் செம்பள்ளி கூட்ரோடு வரை புதிய சாலை மற்றும் மகாநதி ஆற்றின் குறுக்கே சந்தப்பேட்டை கோபாலபுரம் இணைக்கும் உயர்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்காக சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட பந்தல் மற்றும் சாலையின் குறுக்கே உள்ள தூண்கள் அனைத்தும் தற்போது வரை அகற்றப்படாமல் உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி 4வது வார்டு பகுதியில் தெருவிளக்கு இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சாலையும் குண்டும் குழியுமாக இருப்பதால் இரவு நேரத்தில் வாகன விபத்துகள் நடக்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே அப்பகுதிக்கு விரைவில் தெருவிளக்கு அமைத்து தர வேண்டும் என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் குடிபோதையில் நடுரோட்டில் போதை ஆசாமி ஒருவர் படுத்து உறங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கூடலூர் மெயின் பஜார் பகுதியில் போதை தலைக்கேறிய நபர் ஒருவர் ரோட்டில் நடந்து சென்றபோது தடுமாறி கீழே விழுந்துள்ளார். போதை மயக்கத்தில் அங்கேயே படுத்து உறங்கிய அவரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா ஆட்சியில் கட்டுப்பாடின்றி மது விற்பனை நடைபெறுவதால் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.